தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோட்டோரோலா தரப்புல இருந்து இப்போ இந்தியாவில் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிற மோட்டோ G6. ஸோ இந்தியாவில் லான்ச்சும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து அங்கே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, கூடவே நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸையும் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல மோட்டோ G6 உடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக மேலே ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் கரெக்டாக தெரியுது. பின்பக்கமாக ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸை முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் தான் வந்து மேலேயே வச்சிருக்காங்க. ஸோ அதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4GB RAM 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட வருது. இது இண்டிகோ பிளாக் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலர். இது உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு சிம் எஜெக்டட் பின்னும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக வால்டாக் அடாப்டர் ஒன்று இருக்குது. 5V 3A, 9V 1.6A, இல்லாட்டி 12V 1.2A இதை சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஒரு டர்போ சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு கேபிளும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு USB to Type-C கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு அட்வான்டேஜ். பின்பக்கமாக கேமரா டயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வெளியே ப்ரொஜெக்டாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே பிடிச்சது அதுதான் சொல்லலாம். அதே போல் இந்த கலர் காம்பினேஷனுக்கு இது பார்க்கறதுக்கு டிசைன் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில். ஸோ அது அப்புறமா பார்க்கலாம் டிசைன்ஸை பற்றி இன்னும் விரிவாக. இப்போதைக்கு இந்த ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் கொஞ்சம் டெக்ஸ்சர் ஃபினிஷிங்காக இருக்குது, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ யூஸ் பண்ணும்போதும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மேல் பகுதியில் நமக்கு வால்யூம் ராக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க. டாக்டைல் ஃபீட்பேக் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிம் கார்டு ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சிம் கார்டு ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு மைக்ரோ SD கார்டும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு 3 ஸ்லாட்டும் கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பக்கமாக நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக எதுவுமே கிடையாது, பட் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காக நல்லா இருக்கு. கீழ் பகுதியில் நமக்கு 3.5mm ஜாக் கொடுக்குறாங்க. Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக நமக்கு 12 MP + 5 MP கொண்ட ஒரு ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. f1.8 அப்பச்சர் சைஸில். கீழே நமக்கு டியூல் டோன் ஃபிளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நமக்கு மோட்டோரோலாவுடைய லோகோ இருக்கு. ஸோ இதுவே முன்பக்கம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 MP கொண்ட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. பக்கத்தில் நமக்கு இயர்பீஸ் இருக்குது. அதுக்கப்புறமாக சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5.7 இன்ச் கொண்ட ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1080p ரெசல்யூஷனில் கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே நமக்கு ஃப்ரண்ட் சைட்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைமரி மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 1.8 GHz Snapdragon 450 ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பர்டிகுலர் மாடல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 4GB RAM மற்றும் 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட கொண்ட மாடல். இதற்கு முன்பாக நமக்கு 3GB RAM மற்றும் 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொண்ட இன்னொரு மாடலும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் டர்போ சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. 3000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ விலை என்ன அப்படின்றத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதற்கான காரணம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ராய்டு ஓரியோ. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேணும்னா நம்ம அதிகமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய 64GB நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50GB வரைக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. ஸோ இது 4GB RAM மாடல் அப்படின்றதுனால மேக்ஸிமம் வந்து நமக்கு எந்த ஒரு லேக் எதுவுமே வந்து இருக்காது. நம்ம ஏற்கனவே Snapdragon 450 வந்து அதிகமான மாடல்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். பட் இவங்க கொடுத்த இந்த வேலைக்கு இந்த ப்ராசஸர் வந்து ஜஸ்டிஃபைடான்றதை நம்ம ஓவரால் பீரியடில் வந்து இன்னும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணி கேமிங் ரிவ்யூலேருந்து கேமரா ரிவ்யூலேருந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணும்போது தான் உண்மையிலே வந்து அது ஒர்த்தா அப்படின்றது தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காமல் தமிழ் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு டால்பி ஆடியோ சப்போர்ட்டும் வருது. இது இல்லாமல் மோட்டோ ஆடியோ, மோட்டோ டிஸ்பிளே, மோட்டோ ஆக்ஷன், மோட்டோ வாய்ஸ் அப்படின்ற போல மற்ற ஃபீச்சர்ஸும் வந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேமரா இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஸ்டாக்கான ஒரு கேமரா இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. கேமரா சாம்பிள்ஸ் நீங்கள் எடுக்கும்போதும் சரி, அதோட ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்தது நீங்கள் பாருங்கள். நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இன்டெப்த் கேமரா ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து இன்டெப்த்தாக நான் வந்து இந்த கேமரா எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய டெடிகேட்டடான கேமரா ரிவ்யூ வேணுமான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணுமா, இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்கா, FAQ எதை கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் நான் வந்து ஒரு தனியான வீடியோ போடலாமா அப்படின்ற எல்லாத்த பற்றியும் நீங்கள் தாராளமாக கீழே ஷேர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை இன்னும் நான் அடுத்த சில நாட்களுக்கு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ போட போகிறேன். அதற்கு முன்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.